தேவனுடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான ஓய்வு நாளுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். திருச்சபையிலே தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் திருநாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் என்னுடைய இனிமையான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி ஜெபிஷா அவர்கள் கல்லூரியிலே இந்த விடுமுறை நாட்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக நான் மனதார வாழ்த்தி வரவேற்று கொண்டு பரலோக தேவனுடைய சித்தத்தினாலே தேவ ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு கடந்து வந்திருக்கிற நாம் மற்றவர்களோடு அந்த மனமகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக ஒரு ஹாப்பி சபத் சொல்லிடலாங்களா? ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்களா? சந்தோஷங்க. ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் கூறிய உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நம்மோடு கூட இணையத்தின் மூலமாக தொடர்ச்சியாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. முக்கியமான சத்தியம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, இந்த டிசம்பர் மாதம் என்று வந்தாலே கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு குதூகலம் கொண்டாட்டமான ஒரு மாதம் எது அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம். பல நிகழ்வுகள், மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய பல நிகழ்வுகள் இன்று இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது காணப்படுவது வழக்கம். ஆனால் தேவனுக்கோ இந்த மாதத்தின் சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, மன வருத்தங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் தேவனுக்கு அதிகமாய் வருவது உண்டு. சத்தியத்தை தியானித்த வேளையில் தேவனுடைய மன வருத்தம் என்ன என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள முடிந்ததுங்க. டிசம்பர் மாதம் என்று வந்தாலே அநேக நேரங்களில் நான் பேசுகிற சில நபர்கள் சொல்வது உண்டு, இது பிரிவினையின் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? 11 மாதம் தேவன் அவருடைய சத்தியத்தை கொடுத்து அவருடைய அன்பை கொடுத்து கட்டி காக்கிற எல்லா ஆத்துமாக்களும் இந்த 12வது மாதத்தில் நடைபெறுகிற சில காரியங்கள்னால எல்லா உறவுகளும் உடைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. உறவுகள் உடையும், சகோதர பந்தம் அற்றுப்போகும், எல்லா காரியங்களும் உடைகிற ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னா அது எந்த மாதம்? டிசம்பர். ஏன்னு உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த காரியம் நம்முடைய திருச்சபையில் இல்லாமல் இருப்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி நம்முடைய திருச்சபைக்கு மாத்திரமல்ல, யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் தேவனுடைய பாரம் அப்படின்ற காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்ததுங்க. கடந்த 3 வாரங்களாய் தேவ சமூகத்தில் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதம் என்று வரும்பொழுது உலகமே சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய மனம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு சங்கடமான சூழ்நிலையில் பரலோகத்தின் தேவன் இருக்கிறத என்னால் பார்க்க முடிந்ததுங்க. செய்தியினுடைய தலைப்பு சிநேகிதரின் வீட்டில் ஏற்பட்ட காயம் என்ற தலைப்பில் நம்ம ஒரு நல்ல சத்தியத்தை படிக்க போகிறோம். சகரியா 13வது அதிகாரம், சகரியா 13வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா பாருங்களேன் என்ன சொல்லுது அப்படின்னு. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். இந்த வசனம் எங்கு பேசப்படுகிற வசனம், யாருக்குரிய வசனம் அப்படின்னா இந்த 13வது அதிகாரம் முழுவதுமாகவே மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனம். மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனத்தில் இந்த வசனம் எங்கு நடைபெறுகிற வசனம் அப்படின்னா, பரலோகத்தில் புதிய வானம் புதிய பூமி படைத்ததற்கு பிறகாக எல்லாமே புதுசா மாறி இருக்குது. மரம் செடிகள் கொடிகள் மாறி இருக்கிறது, மலைகள் குன்றுகள் மாறி இருக்கிறது, இந்த பூமியிலிருந்து போன மனிதர்கள் மாறி இருக்கிறாங்க. எல்லாமே மாற்றம் அடைந்திருக்கிற சூழ்நிலையில் அந்த புதிய வானம் புதிய பூமியில மாறாத ஒரு நினைவு சின்னம் ஒன்று இருக்கிறது. அந்த மாறாத நினைவு சின்னம் எது அப்படின்னா அதை தான் இந்த வசனம் சொல்கிறது. இந்த மாறாத நினைவு சின்னம் தெரியுங்களா? அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி அப்படின்றாங்க, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். பரலோகத்தில் புதிய வானம் புதிய பூமியில்
இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற நபர்கள், தேவனே உங்க கரங்கள்ல வடுக்கள் இருக்கிறதே, உங்கள் கால்களில் வடுக்கள் இருக்கிறதே, உங்கள் சரீரத்தில் இத்தனை விதமான வடுக்கள் இருக்கிறது, இந்த வடுக்கள் எல்லாம் எப்படி ஆண்டவரே உங்களுக்கு வந்துச்சு? நீங்க தெய்வமாச்சே, தெய்வத்துக்கு ஏன் இந்த வடுக்கள் ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது கிறிஸ்து சொல்ற வார்த்தை, இந்த வடுக்கள்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? வசனத்தின் பிற்பகுதி, என் சிநேகிதரின் வீட்டிலே காயம் பட்டதினால் உண்டானவைகள். எங்க பட்ட காயங்களாம்? சிநேகிதரின் வீடு. நான் வேதாகமத்தில் தொடர்ச்சியாக ஆராய ஆரம்பித்தேன். பரலோக தேவன் காயப்பட்ட ஒரு இடம் இருக்கிறதுங்களா, அந்த காயப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை ஆராய ஆரம்பித்த வேலையில் ஒரு 3 பாடங்களை அதில் பார்க்க முடிந்தது. முதலாவது, சிநேகிதர் அப்படின்னா யாருன்னு படிக்கணும். வேதம் சிநேகிதர் அப்படின்னா தேவனுக்கு சிநேகிதர்கள் யார் என்பதை படித்தாதான் அந்த நபர் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சிநேகிதர் யார் என்பதை புரிந்து கொள்கிற நாம் அவருடைய வீடு என்றால் எதை குறிக்கிறது என்பதை படிக்கணும். அந்த 2 காரியத்தை படித்தாதான் நபர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். சரிங்க, ஆண்டவர் இந்த சத்தியத்தை பேசும்போது மற்றவர்களை யோசிக்கக்கூடாது, நம்மை நாம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த செய்தியை ஆண்டவர் என்னோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் தேவ சமூகத்தில் நின்று ஒரே ஒரு விண்ணப்பத்துக்காக தான் நான் ஜெபித்தேன். அந்த ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே 2026 வருஷத்துலேயாவது உங்கள் பாரத்தை புரிஞ்சுக்கிற வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா. ஏன்னா அவ்வளோ பாரத்தோடு பரலோக தேவன் இருக்கிறத இந்த செய்தியின் மூலமாக என்னால் காண முடிந்ததுங்க. ஸோ முதலாவது விஷயத்தை படிக்க போகிறோம் இந்த சத்தியத்திலிருந்து. சிநேகிதர் அப்படின்னா யார், அது யாரை குறிக்கிறது என்பதை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வேதாகமத்தில் தேவனுடைய சிநேகிதன் ஆபிரகாம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சிநேகிதர் என்பவர் யார் என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். யோவான் 15வது அதிகாரம், யோவான் எழுதின நற்செய்தினுள் 15வது அதிகாரம், அதில் வசனம் வாசிக்க போகிறோம். வசனம் 14-15 வாசிக்க போகிறோம். கவனத்தோடு கவனிங்க. சிநேகிதர் என்பது யாரை குறிக்குதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சொல்றாரு, நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஊழியக்காரன் எஜமானுக்குரிய காரியங்கள் ஒன்றையும் அறிய மாட்டான். எஜமான் எதை செய்ய சொல்றாரோ அதை மட்டும் தான் அவரால் செய்ய முடியும். எஜமானுடைய மனது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். வேற எப்படி ஆண்டவரே சொல்லுவீங்க? நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லாம நான் யாருன்னு சொல்றேன் அப்படின்னா, சிநேகிதர் என்று நான் உங்களை சொல்லுகிறேன். ஏங்க ஆண்டவர் சிநேகிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏன் வந்தது அப்படின்னா, எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அந்த நண்பர்கிட்ட நான் வழக்கமாக பேசுவேன், தினந்தோறுமே பேசிடுவேன். மேபி இப்போ தான் ஒரு 4-5 மாத காலமாக பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டுது, டைமே இல்லை. அவரோடு பேசும்போதெல்லாம் ஒரு முறை நான் கொஞ்சம் சோகமாக பேசுனா ஒரு வார்த்தை கேட்பார். என்னென்ன இன்றைக்கி வாய்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னுவார். நான் சொல்ல, இல்லையே நார்மலாக தானே இருக்கிறேன். என்னென்ன தினந்தோறும் பேசுகிறோம், எனக்கு தெரியாதா அப்படின்னுவார். அப்புறம் நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பேன், எந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லுவேன். என்ன உதாரணம் அப்படின்னா, நான் பேசும்போதே என் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அறிவன் தான் யாரு? சிநேகிதன். அப்ப ஆண்டவர் இங்க ஒருத்தவங்களை நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். ஏன் ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நீங்க எதை புரிஞ்சுக்கணும்? என் மனசை புரிஞ்சுக்கணும். என் மனசை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லாமல் நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்கிறேன். இதை யாரை பார்த்துங்க சொன்னார் கிறிஸ்து? அவருடைய சீஷர்களை பார்த்து. சீஷர்களை அவர் ஊழியக்காரன் என்று அழைக்காமல் சிநேகிதன் என்று அழைக்கிறார் என்றால், அந்த சிநேகிதர்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும், யாரை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடைய உள்ளத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வீடு என்பது எதை குறிக்கும்? சிநேகிதர் என்பது அவருடைய சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். வீடு என்பது எதை குறிக்குது அப்படி என்பதை பாருங்களேன். எபிரேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வாக்கியம். வீடு யாருன்னு பாருங்களேன். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக
உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாயிருப்போம். இங்க வீடு யாருன்னு சொல்றாங்கன்னா நாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாம் என்பதற்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா சபை. அப்படின்னா ஏதோ இந்த கட்டிடம் சபை கிடையாதுங்க. சபை என்பது எது தெரியுங்களா? நீங்களும் நானும் கூடி வந்தாதான் அது சபை. அது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வாக்கியத்தில் பவுல் அப்போஸ்தலன் வீடு என்பதற்கான டைரக்ட் வசனத்தை கொடுக்கிறார் பாருங்களேன். 1 தீமோத்தேயு 3:15 வீடு என்றால் எதை குறிக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டியவையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்ப 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சிநேகிதர் அப்படின்னா யாரு அப்படின்னா அவருடைய சீஷர்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் எந்த வரைவுக்குள்ள வந்துடுறாங்க? சீஷர்கள் என்ற வரைவுக்குள்ள வந்துடுறாங்க. ஆண்டவர் அவர்களை சீஷர்னு அழைப்பது கிடையாது, சிநேகிதர் அப்படின்னு சொல்றாருங்களா. சரி, அப்ப அந்த வீடு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா வீடு என்பது அவருடைய சபையை குறிக்கிறது. நீங்கள் நானும் கூடி வருவதுதான் சபை. நீங்கள் நானும் எங்கு கூடி வந்து அவரை சந்திக்கிறோமோ அதுதான் அவருடைய வீடு, நம்முடைய வீடு. அன்பானவர்களே, அப்போ அந்த நபர் கேட்டாங்க, உன் கையில் இருக்கிற அந்த வடு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என் சிநேகிதரின் வீட்டில் ஏற்பட்ட காயத்தினால் வந்த வடுக்கள். அப்போ நான் யோசித்து பார்த்தேன் உட்காந்து, இந்த சம்பவம் பரலோகத்தில் நடைபெறுகிற ஒரு சம்பவம். புதிய வானம் புதிய பூமியில் கேட்பகும் பொழுது அங்கு மாறாத நினைவு சின்னம் ஒன்றே ஒன்று தான். அது யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் மாறிவிடும். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களாகிய நீங்கள் நானும் மாறிடுவோம். இந்த உலகம் மாறிடும், வானம் மாறிடும், பூமி மாறிடும், எல்லாம் மாறிடும். ஆனா இந்த பழைய உலகத்திலிருந்து மாறாத ஒரு நினைவு சின்னம் இருக்கும் அப்படின்னா அது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி மாறாதவர்? இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகளினால் அவர் காயப்பட்டாரு, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, அவருடைய பிள்ளைகளுக்காக காயங்களை சுமந்தாரு. அந்த காயத்தின் காரியங்கள் ஒருவேளை ஆறி போகலாம், அந்த காயத்திற்கான வடு ஒருபோதும் ஆறாது. நீங்க யோசித்து பாருங்களேன், எல்லார் வீட்லையுமே தென்னை மரம் நிற்கும். தென்னை மரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? என்னங்க அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்கான காரியம் என்னங்க? அது என்ன? அது வடு. என்ன வடு அது? அது வளர்ச்சி அடைய அடைய அதில் இருந்த மட்டை பிக்கப்பட்டு அது எதுவா மாறுது? ஒரு வடுவாய் மாறுகிறது. அதே விதமாக தான் கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது காயப்பட்டாரு. காயப்பட்ட கிறிஸ்து பரலோகத்துக்கு போனாலும் அந்த காயம் மாறி இருக்கிறது, ஆனால் அந்த காயத்துக்கான வடு மாறவில்லை. அவரை காயப்படுத்தினது யாரு? வேதம் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுமா? வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்கலேன். அப்போஸ்தலர் புத்தகம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 22வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். அவரை காயப்படுத்தினது யாருன்னு பாருங்களேன். 22, மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றையும் அவருக்கு செவி கொடுப்பார்களாக. இதை யார் சொல்றதுன்னா பேதுருவுடைய பிரசங்கம். அதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்களேன். நான் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. 17லேருந்து வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் முன்னறித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். என்ன வாக்கியத்தை சொல்றாரு அப்படின்னா, பேதுரு, நீங்க கிறிஸ்துவ கொலை செய்தீங்க, நீங்க கிறிஸ்துவ காயப்படுத்தினீங்க, ஆனா இதை நீங்க எப்படி செஞ்சீங்க? அறியாமல் நீங்க செய்தீங்க. அப்ப கிறிஸ்து யார் நிமித்தம் அவர் காயப்பட்டார் அப்படின்னா தன் சொந்த ஜனத்தின் மிகுதியினால் அவர் என்ன பண்ணாரு? காயப்படுத்தப்பட்டார். சரிங்க, ஒரு முறை காயப்பட்ட கிறிஸ்து மறுமுறை காயப்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்களா? ஒரு முறை காயப்பட்டு அது அவருடைய சரீரத்தில் வடுவாய் மாறி இருக்கிறது. அந்த காயம் மறுபடியும் அவருக்கு காயம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஏன் தெரியுங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த டிசம்பர் மாதம் என்று வந்தாலே ரொம்ப ஒரு மோசமான மாதம்.
இங்கே இல்லை. நான் கடந்து வந்த சில காரியங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறேன். 11 மாதம் வரைக்கும் அன்பு அப்படி கொஞ்சம் கொலாவி ஊடுருவி இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இந்த 12வது மாதம் வந்துருச்சு அப்படின்னா, புது வருஷம் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி போறவங்க இருதயம் ஒருபோதும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏங்க? எல்லாம் ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக. அந்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. எனக்கு கொடுத்தாங்க, அவனுக்கு கொடுக்கல. எதை பத்தி? அழிந்து போகிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாத காரியங்களுக்காக நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் என்று வந்தாலே எல்லாருடைய அன்புகளும் உடைந்து போவதற்கான வழிகள் உருவாக்குகிறது. இந்த டிசம்பர் மாதம் என்று வந்தாலே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த தேவன் ஒருபோதும் சந்தோஷமாக இருப்பதே இல்லை. ஏன்னா இந்த பூமியில் அவருடைய சபையில் அவருடைய சிநேகிதருடைய வீட்டில் நடக்கிற சம்பவம் அவரை நாளுக்கு நாள் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்ன காயத்தை ஆண்டவரே நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம யோசிப்போம். அப்படின்னா, இந்த திட்டத்தை ஆண்டவர் எதற்காக கொண்டு வந்தார்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் இந்த திட்டத்தை தேவன் எதற்காக கொண்டு வந்தார், அவருடைய திருச்சபையை தேவன் ஏற்படுத்தின நோக்கம் என்ன அப்படி என்பதை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்க போகிறேன். ரொம்ப மிக முக்கியமான பகுதி, கவனத்தோடு கவனியுங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மெனையமையும் யூத மார்க்கத்தானாகிய அந்தியோகியா பட்டினத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இந்த திருச்சபையில் ஒரு மிக முக்கிய நோக்கத்திற்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை வசனம் 7 சொல்லுது. எதற்காக இந்த 7 நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள்? வசனம் 7 பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இங்க ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கிருந்த கிரேக்கரானவர்கள் தங்களுடைய விதவைகளை சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்லி எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்து இந்த கேஸ் எங்க போகுது? சீஷர்கள் கையில் போகுது. அந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே சபையை கூப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்க, எங்களுக்கு பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம் ஜெபம் பண்ணுவதிலும் ஊழியம் செய்வதிலும் நேரங்களை செலவிட செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த காரியங்களை தேவன் நியமித்திருக்கிறார்னு சொல்லி 7 நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்தாங்க. அந்த பொறுப்பை கொடுத்த மாத்திரத்தில் அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் வசனம் 7 சொல்லுது. அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தேவ வசனம் விருத்தி அடைய செய்யும்படியான ஊழியத்தை செய்தார்கள். அது மாத்திரமில்ல, எருசலேமில் எது கூடிக்கிட்டே இருந்துச்சுங்களா? சீஷருடைய. நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டு 3 வார காலமாய் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த வருஷம் திருச்சபையில் நாமினேஷன் கமிட்டி வைக்கிறாங்கப்பா. எனக்கு தெரியாது, நான் ஒரு 4-5 மாத காலங்கள் ஆகுது. உங்கள் பிள்ளைகளை கடந்த நாட்கள் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் இந்த நாமினேஷன் கமிட்டியை நடத்தணும். 2026 வருஷத்துக்கான ஊழிய பகுப்பாய்வை செய்யணும். எப்படியாகிலும் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேலையில் 3 கேள்வி ஆண்டவர் எனக்கு முன்னாடி வச்சார். 3 கேள்வி. அந்த 3 கேள்வி என்ன அப்படின்னா,
முதலாவது கேள்வி, சபைகளில் ஊழியம் செய்வதற்கான பொறுப்புகள் எல்லாம் பகிர்ந்தளிக்கப்படுவது சரிதான். நான் 3 கேள்வி கேட்கிறேன், அந்த 3 கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த 3 கேள்வியை வச்சாரு. முதல் கேள்வி, வருட காலமாக இந்த திருச்சபையில் வருஷம் வருஷம் என்று வருகிற பொழுதெல்லாம் எதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம்? மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம், பொருளாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம், ஓய்வு நாள் பள்ளி, வாலிப இலாக்கா, தொற்கால் சங்கம், சிறுவர் ஊழியம், இப்படி பல வகையான இலாக்காக்களை நாம் பிரித்து நம்முடைய திருச்சபையில் ஊழியத்திற்காக பகிர்ந்து கொடுக்கிறோம் இல்லைங்களா? ஊழியத்திற்கு பகிர்ந்து கொடுக்கிற இடத்துல 2 காரியம் இருக்கணுமா? அந்த 2 காரியம் என்ன அப்படின்னா, ஒன்று வேத வசனம் விருத்தி அடைந்திருக்கணும், 2வது சீஷரின் தொகை அதிகரித்திருக்கணும். இந்த 2 காரியம் உங்ககிட்ட இருக்குதாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் என்கிட்ட கேள்வி வச்சார். வருஷம் வருதுங்க. ஒரு புது வருஷத்துக்கு முன்னாடி ஆட்களை கூப்பிடுறோம், தேர்ந்தெடுக்கிறோம், நீங்க இந்த காரியங்களை செய்யுங்க, நாங்க அந்த காரியங்களை செய்யறோம் அப்படின்னு சொல்லி திருச்சபைக்கான பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோமே. அந்த பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கிறதுனுடைய விளைவு ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தினார்கள். நம்முடைய திருச்சபைகளில் வேத வசனம் விருத்தி அடைந்திருக்கிறதா, சீஷர்களுடைய தொகை அதிகமாக இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவருடைய காரியத்தை பார்த்தோம். அவருடைய சிநேகிதர் வீட்டில் அவர் எதை அடைஞ்சார்னு பார்த்தோம்? காயங்கள் அடைஞ்சார். ஆண்டவர் அடைந்த முதல் காயம் என்ன தெரியுங்களா? இந்த ஊழியத்திற்கான பொறுப்பை, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ திருச்சபைகள் இருந்தாலும் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை எது அப்படின்னா இந்த மீதமான திருச்சபை. இந்த மீதமான திருச்சபை தேவ ஊழியத்திற்காகவே ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை அப்படின்னா, கடந்த 2025 வருஷத்துல இந்த திருச்சபையில் பொறுப்பெடுத்த நாம் என்ன ஊழியங்களை தேவனுக்காக செய்திருக்கிறோம், சீஷருடைய கூட்டத்தை அதிகப்படுத்துவதற்காக என்ன முன்னேற்றங்களை செய்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி ஆவியானவர் முன்னாடி என்ன பண்றாரு? வைக்கிறாருங்க. நம்ம என்ன செய்யறோம்? வருஷம் தேர்ந்தெடுக்கிறோம். நீங்கள் அதை எடுத்துக்கங்க, நீங்கள் இதை எடுத்துக்கங்க, இதை பாருங்கள், அதை பாருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த நோக்கத்திற்காக இது ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை பல வேளைகள் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். ஆண்டவரே என்ன காயம்பா நீங்கள் பட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் முதலாவது விஷயத்தை சொல்கிறாரு. இந்த ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்கான நோக்கமே, என் பிள்ளைங்க இலாக்காவை பிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த இலாக்கெல்லாம் எதை கொண்டு வரணும் அப்படின்னா ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ஊழியம் நடைபெறுவதற்கான சூழலை ஒவ்வொருவரும் எழும்பி செய்யணும். என் ஜனம் செய்யலை. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? அப்படியே ஆண்டவர் ஒரு பக்கம் பார்வையை திருப்புறாரு. என்ன பார்வையை திருப்புறாரு தெரியுங்களா? மத்தேயு 24வது அதிகாரம். மத்தேயு 24வது அதிகாரம் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை பாருங்களேன். வசனம் 4 நான் வாசிக்க போகிறேன். மிக முக்கியமான சம்பவம். அந்த சம்பவத்தை புரிஞ்சுக்க நமக்கு தேவைங்க. என்ன சம்பவம்? சீஷர்கள் இயேசுவினிடத்தில் போய் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு அடையாளம் சொல்ல வேண்டும்னு கேட்டாங்க. அந்த ஆண்டவர் முதலாவது அடையாளத்தை சொல்கிறார். முதலாவது அடையாளம் என்ன தெரியுங்களா? வசனம் 24 அதிகாரம் 24 வசனம் 4 பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்தில் எது இருக்குமா? வஞ்சனை என்று ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வஞ்சனை இன்னைக்கு உலகத்தில் இருக்குதுங்களா? இந்த வஞ்சனையை கொண்டு வர போறவங்க யார் தெரியுங்களா? அந்த வஞ்சனை இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? ஒரு வசந்த வாசிக்கலாங்களா? இந்த வஞ்சனை யார் கொண்டு வர போறாங்கன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்க போறேன். ரொம்ப கவனத்தோடு கவனியுங்க. ரொம்ப மிக முக்கியமான சம்பவத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இலாக்காக்களை பிரிக்கும் பொழுது நாம் செய்ய நினைக்கிற காரியம் என்ன என்பதை சொல்றாரு. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அன்னைக்கு இருந்த திருச்சபைக்கு அவர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? வசனம் 3 பாருங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில்
விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள் வராது? இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகை வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யார் வரணும்? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வரணும். இப்ப அவன் என்ன செய்யறாருன்னு பாருங்களேன். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த பாவ மனுஷன் யாரு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறார். அவரோட பேரோட சேர்த்து எதை வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாரு? அவ்வளவுதான். கீழே வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கும் இப்போது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்போது கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து அது நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலும் தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலுமே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், அடுத்த வார்த்தை கவனிங்க, அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அங்க சொல்லும் போது சொல்றாரு, மத்திய 24வது அதிகாரத்தில் சொன்னாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னார். ஏன்னா உலகத்தில் எது வரப்போதான்? வஞ்சனை வரப்போகிறது. அந்த வஞ்சனை எது என்பதையும் அந்த வஞ்சனையை கொண்டு வருகிற நபர் யார் என்பதையும் வேதாகமம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த வஞ்சனை உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது பாருங்க. இதே காரியத்தை தெசலோனிக்கர் புத்தகத்தில் வாசிச்ச அதே காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்லுது? வாங்க வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் இந்த வஞ்சனை எப்படி வருகிறது என்பதை பாருங்களேன். 16-13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவி புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. இந்த வஞ்சனை இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. என்ன வஞ்சனை? சாத்தான் பாவ மனுஷன் மூலமாக இந்த உலகத்தில் வஞ்சனையை பரப்பி அந்த வஞ்சனை உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அதற்காக 3 காரியங்கள் அவன் செய்யறான். அந்த 3 காரியங்கள் என்னன்னு நாம் வாசிச்சோம். மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இன்னொரு நபர் யாரு? இன்னொரு நபர் யாருங்க? சாத்தான் தான். வலு சர்ப்பத்தின் வாயிலும் இந்த 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வந்து உலகத்தில் இன்னைக்கு அது செய்ய வேண்டிய வேலையை நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா வஞ்சனை வெகுவாய் உலகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வஞ்சனையை செய்கிறது யார் என்பதை தான் கிறிஸ்து 24:11 சொல்றாரு. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அப்படின்னு சொல்றாரு. அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வெகுவாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் வேலையை செய்யும் போது ஆண்டவர் அந்த வஞ்சனையில் மக்கள் சிக்கிக்கொள்ளாதபடி என்னங்க செய்வாரு? என்ன செய்வாரு? கள்ள தீர்க்கதரிசிகள் அவருடைய வேலையை செய்யும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எழுப்பி அவருடைய வேலையை செய்வாரா செய்ய மாட்டாரா? இன்னைக்கு அந்த வேலை நடக்குதுங்களா? இன்னைக்கு அந்த வேலை இந்த உலகத்தில் நடக்குதுங்களா? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? வருஷம் ஆள் எடுக்கிறோம், வருஷம் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்றோம். ஆனா நீங்கள் வகிக்கிற பொறுப்புக்கும் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த இலாக்காவுக்கும் உங்களுடைய ஊழியம் என்ன என்பதுதான் கேள்வி. ஏன் ஆண்டவரே நீங்க காயப்படுறீங்க? எப்பா எதிராளி வஞ்சனையை உலகத்தில் வீசி அவன் வஞ்சனை வெகுவாய் பாதித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா மக்களையும் வஞ்சித்து ஒரு கூட்டமாய் அவன் வழி நடத்த அவன் வேலையை அவன் துரிதமா செய்யறான். ஆனா என்னுடைய திருச்சபையில பொறுப்புகளை வாங்கி கொண்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு என் ஜனம் என்ன செய்யல? வேலை செய்யலப்பா. ஏன் ஆண்டவரே அப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, பாபிலோன்ல என் பிள்ளைங்க சிக்கி இருக்கிறாங்க. அவளை விட்டு வெளியே வான்னு சொல்றதுக்கான ஒரு சத்தம் இந்த பூமியில என் பிள்ளைங்க என்ன பண்ணல? கொடுக்கலப்பா. முதலாம் உலகத்தை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன்.
ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் இருந்துச்சு. ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் ஆண்டவர் பக்கம் நின்னா. அந்த நபர் யார் அப்படின்னா நோவா. ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் இருந்தபோது ஒத்த மனுஷன், ஆண்டவரே நீங்க மனஸ்தாபப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க அன்னைக்கு ஒரு நோவா இருந்தாரு. அன்னை காட்டிலும் இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வெகுவாய் ஓடிக்கொண்டிருக்குது, தாரை தாரையாய் வழிந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக அப்படின்னா பாபிலோனில் சிக்கி இருக்கிற தன் ஜனத்துக்காக, வஞ்சகத்தில் மாட்டியிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய இருதயம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இந்த திருச்சபையில் ஊழியக்காரர் என்று நான் உங்களை சொல்லல, நான் உங்களை சிநேகிதன் சொல்றேன். ஏன் சிநேகிதன் சொல்றேன்? என் மனசை நீங்க புரிஞ்சுக்கணும், நான் படுகிற கஷ்டங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த காலம் உறங்குவதற்கான காலம் அல்ல, இந்த காலம் வேலை செய்யாமல் இருப்பதற்கான காலம் இல்லை. ஏன்னா வஞ்சகம் வெகுவாய் உலகத்தில் போய்கிட்டு இருக்குது. நீ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இன்னும் மோசே வனாந்தரத்தில் தேவ ஜனம் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்துருச்சு. முறுமுறுத்ததுனால ஆண்டவர் எதை அனுப்பிட்டாரு? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பிட்டாரு. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எல்லாம் வந்து யாரை கடிக்குது? மக்களை கடிக்கிறது. மக்களை கடிக்கும் பொழுது அவங்க போய் மோசே கிட்ட சொல்றாங்க, மோசே நாங்க பாவம் செய்தோம், எங்களுக்காக தேவன்கிட்ட போய் வேண்டுதல் செய்யுங்க, நீங்க போய் எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. மோசையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். பிரச்சனை என்ன தெரியுங்களா? அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சவன் எல்லாம் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துருவான். அவனால் என்ன பண்ண முடியாது? நோக்கி பார்க்க முடியாது. யாருங்க அவனை நோக்கி பார்க்க வைக்கிறது? யாருங்க அவனை நோக்கி பார்க்க வைக்கிறது? தலை தொங்கிடுச்சுங்க. வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க முடியாதுங்க. இப்போ அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு அவன் மயக்கம் அடைந்தவனாய் பூமியை பார்த்து நட்டு கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். இப்ப அவனை நோக்கி சிலுவையை பார் என்று சொல்லுகிறவர்கள் யார்? யார் தெரியுங்களா? யாரெல்லாம் அந்த வலு சர்ப்பத்தினால தீண்டப்படாதவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அவன் தலையை தூக்கி எதை பார்க்க வைக்க முடியும். வலு சர்ப்பம் யார் தெரியுங்களா? சாத்தாங்க. இன்னைக்கு சாத்தான் இந்த உலகத்தின் பிள்ளைகளை எவ்வளவாய் பாதிப்புக்குள்ளாக்க முடியுமோ அவ்வளோ பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டு இருக்கிறான். வஞ்சகத்தின் வலையில் அவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறான். இந்த காலத்தில் மக்களுடைய தலையை உயர்த்தி பிடித்து அங்க பாருங்க என்று சொல்வதற்கான கூட்டம் எங்கே எங்கே என்பதுதான் ஆண்டவருடைய பாரமாய் இருக்கிறது. நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பலைங்க. தனிப்பட்ட விதத்தில் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த 2025 வருஷத்து இந்த திருச்சபை செய்த ஊழியம் என்னங்க? இலாக்காக்கள் இத்தனை இலாக்காக்களா பிரிஞ்சோமே, இத்தனை இலாக்காக்களும் சேர்ந்து தேவனுக்காக செய்த ஊழியம் என்ன? ஆண்டவர் வேத வசனத்தை விருத்தி அடை செய்வதற்காக, அதற்காக தான் இதை ஸ்தாபிச்சார். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய உலகளாவிய திருச்சபைகள்ல இதற்கான நோக்கத்தோடு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கப்படுகிறதா? இதற்கான நோக்கத்திற்காக தான் ஆட்களை தேர்ந்தெடுத்து விழாக்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதா? என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுகிறது? ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனமாச்சு ஒரு முறை தான் அவர் சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. ஆனால் தேவனுடைய சொந்த ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை அனுதினமும் சிலுவையில் அறந்து கொண்டவனா இருக்கிறேன். எப்ப அப்படின்னா அவருடைய கண்ணீரை பாராமல், அவருடைய பாரத்தை புரியாமல் நானும் சராசரியாக அன்னைக்கு வாழ்ந்த பரிசேயர் சதுசேயரை போல என் வாழ்க்கை ஆராதனை வரணும், உட்காரணும், எழுந்து போகணும், இதுதான் வாழ்க்கையா இருக்கும். அப்படின்னா உங்களாலும் என்னாலும் கிறிஸ்துவானவர் இந்த காலங்களில் எவ்வளவு காயங்களை அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதை சிந்திச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் எவ்வளவு காயங்களை அந்த தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்களேன். என் சிநேகிதரின் வீட்டில் நான் பட்ட காயம்னு சொல்றாரு, கிறிஸ்துவை வாங்கன்னு சொல்லி சபைக்குள்ள வர வச்சிடறோம். சபைக்குள்ள வர வச்சு கூச்சல் திட்டு எல்லா காரியங்களும் நடக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுவாரா? காயப்படுறாருங்க, காயப்படுறார். அவருடைய பாரத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? அவருடைய அழுகையை யார்கிட்ட வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவருடைய கண்ணீர் யாருக்கு புரியும்? ஆண்டவருடைய மனவேதனை யாரால் அறிய முடியும்? யாவன் ஒருவன் ஆண்டவரே என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் யார் ஒருவர் விழுகிறாரோ அவருக்கே தேவனுடைய கண்ணீர் புரியும். அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிட போறேங்க. நீங்களும் நானும் நினைத்து பார்ப்பதற்கான காலம் இல்லை. கிறிஸ்துவானவர் சொன்னாரு, ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது.
இந்த சமாதானத்தின் காலத்திலே நீங்களும் நானும் குடும்பமாய் தேவனுக்காக ஊழியத்தை செய்யவில்லை என்றால் இருவிலான காலம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. அந்த நாட்களில் உட்கார்ந்து வருத்தத்தை அனுபவிக்க போறோமா? அந்த நாட்களில் உட்கார்ந்து வேதனைகள் அனுபவிக்க போறோமா? என்னங்க செய்ய போறோம்? அன்பானவர்களே, இந்த 2026 வருஷத்தில் பொறுப்பெடுக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நீங்க மூப்பர்ல இருந்து கடைநிலை காரியங்களை ஏற்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். ஏன்னா உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அழிவின் பாதையில் அநேக ஆத்துமாக்கள் சென்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய சபையில் நாம் அங்கம் வகிக்கிற அங்கத்தினர்களாக இருந்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலன்னு வச்சுங்களேன், நிலைமை என்ன தெரியுங்களா? நிலைமை என்ன தெரியுங்களா? இஸ்ரவேலர்களுக்கு என்ன நிலவரம் நடந்ததோ, யூதர்களுக்கு என்ன நிலை வந்ததோ, அதே நிலையை நானும் நீங்களும் அடைய வேண்டிய சூழல் வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உறங்குவதற்காகவும் இந்த காலங்களில் சும்மா இருப்பதற்கான காலம் இது கிடையவே கிடையாது. ஆண்டவர் பாரத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை இந்த வேலையை நீங்களும் நானும் செய்யலன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் வேலையை முடிக்காம இருக்க மாட்டார். அதற்கான நபர்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பா வேலையை முடிப்பாரு. ஆனால் இறுதியில் வெக்கப்பட்டு போறல யாரா இருப்போம்? அதுக்கு மேல பரலோகத்தில் ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் ஒவ்வொருவருக்கான கணக்குகளும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்பதை ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. தேவன் நோக்கம் இல்லாம யாரையும் இங்க கொண்டு வருவது கிடையாது. இந்த மீதமான திருச்சபையில் வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான வேலையையும் ஒவ்வொரு விதமான பாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய பாரம். ஆனா இன்னைக்கு ஊழியத்தை செய்ய வேண்டிய இந்த மீதமான திருச்சபை உறங்கி கொண்டிருக்கிறது, உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது, எழுப்புதல் இல்லாமல் கிடக்கிறது, ஆண்டவருடைய ஏக்கத்திற்கு பலியாகி போய் கொண்டிருக்கிறது. என்னங்க செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் தொடர்ந்து அக்கினி குப்பிக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய குடும்பத்தையும் பார்க்கிறார், ஒவ்வொரு மனிதனுடைய தனி வாழ்க்கையும் பார்க்கிறாரு. இவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தோம், இவங்க பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை இவனுடைய சகோதரனுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அவருடைய உள்ளம் எவ்வளவா ஏக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வருஷம் பொறுப்பெடுக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க மனசுல வச்சுக்கங்க, சமாதானத்தின் காலத்துல நீங்க சரியான ஊழியத்தை செய்யாம ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுப்பை பெற்றுக்கொள்கிற நீங்கள் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் போனீர்கள், ஆனால் நிச்சயமாக அதற்கான பலனை நம்முடைய வாழ்க்கையில் அடைந்தே தீர வேண்டியது இருக்கும். நான் பேசுகிற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு கடினமா இருக்கலாம், நான் சொல்லுகிற வார்த்தை ஒருவேளை கடினமா இருக்கலாம். அது என்னுடைய கடினம் அல்ல, நம்மை படைத்த இறைவனுடைய கடினம். அது என்னுடைய பாரம் அல்ல. ஒரு ஊழியக்காரன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்க, ஆண்டவர் அடுத்த கை காட்டினா என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் நிரந்தரமாக இந்த பகுதியில் தேவனுக்காக நிற்கிற உத்தம ஊழியர்கள் யார் அப்படின்னா இந்த திருச்சபையர் நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் அவருக்கு வேலை செய்யலைன்னா வேற யார் அந்த வேலையை செய்ய முடியும்? நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யல அப்படின்னா வேற யார் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும்? அன்பானவர்களே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் தேவனை காயப்படுத்தாதபடி, தேவனை கஷ்டப்படுத்தாதபடி அவருடைய இல்லறத்துக்கு அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்கன்னு சொல்றோம். நம்ம மத்தியில் வர ஆண்டவரை காயப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி எப்ப திருச்சபை ஆண்டுடைய பாதுபடியில் விழுதோ அப்ப இந்த திருச்சபை ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்துவார். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற திருச்சபையாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதே பரலோக தேவனுடைய பாரமா இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சத்துருவின் வஞ்சகம் உலகத்தை வெகுவாய் பாதித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, வஞ்சிக்கப்பட்ட என் ஜனங்களை பார்த்து, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள்னு சொல்வதற்கான சத்தம் என்ன பண்ணலையா, பிறக்கலையா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஊழியத்தை செய்யணுமா, என்னால் செய்ய முடியாது, நான் என்ன பண்ணிடுறேன், ஆண்டவருக்கு காசு தேவைங்களா, ஆண்டவருக்கு பணம் தேவையாங்க, அண்ட சராசரத்தின் ராஜா அவருக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, அவருக்கு எது தெரியுங்களா முக்கியம், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உள்ளம் தான் அவருக்கு முக்கியம். அந்த உள்ளத்தை நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு காசு பணம் ஒரு பொருட்டே இருக்காது. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்து முடிக்கிற கூட்டமாய் ஜனமாய் நாம் மாற முடியும். நிறைய பேர் செய்யற தவறுகள் அதுதான்.
நம்மளால் முடிஞ்சது காசு கொடுத்துருவோம், முடியாதவங்க செய்யலாம், தப்பு இல்லைங்க. ஆண்டவருக்கு கொடுத்த பலன் ஜீவனும் நம்முடைய சரீரத்தில் இருக்கும்போதே ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யலை அப்படின்னா நம்ம இல்லாத காலங்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் பாட்டுகளை பாடுவோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? ஆத்மா பேரில் வாஞ்சை இல்லாமல் எங்கே வர முடியாது? ஆண்டவர்கிட்ட வர முடியாது. நான் மீண்டும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேங்க. இந்த வருடத்தில் பொறுப்பெடுக்கிற நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். இந்த வருடத்தில் தேவ ஊழியத்தில் பங்கெடுக்கிற நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியவர்கள் என்ற நினைவோடு உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பை நீங்க எடுங்க. ஆண்டவர் இந்த வருடத்தில் வல்லமையாய் ஊழியம் செய்யும்படி ஊழியக்காரனுடைய கரங்களை உடன் சேர்ந்து திடப்படுத்தும்படியான காரியங்களை தொடர்ந்து செய்வோம். ஊழியத்தை செய்யணும், உபத்திரவத்தை செய்யக்கூடாது. ஆண்டவருக்காக வாழணும், அக்கிரமம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட செய்கைகளை தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவாராக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.